பாடுவான் மேலகைய வருவான் மேலங்கமும் போடுவான் சரஸ்வதி வருவான் சரஸ்வதி வருவான் அம்மா சங்கீதங்கள் பாடுவான் அப்பேர்வட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 பூனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சையும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நாமலை எல்லாம் ஏன் படைத்தார், எதற்கு படைத்தார்? அதாவது மண் உலகிலே இந்த மனிதர்கள் எல்லோரும் நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று நம்மளை படைத்தார். ஆனா உலகத்துல யார்கிட்ட ஒற்றுமை இருக்கு? ஒருவரிட்டுமே கிடையாது. ஆகையினால நாடு வந்து ஒற்றுமைப்படுத்தணும் சொன்னா ஒருவருக்கு ஒருவர் பொறாமை என்னைக்கு இருக்குமோ, பொறாமை இருக்க வரைக்கும் ஒற்றுமை என்னைக்குமே ஒன்று கூடாது. அதாவது ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் உலகத்தை படைத்தார். ஆனால் ஒற்றுமை என்பது இன்னைக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. ஏனென்றால் ஒருவர் வாழ்வதை பார்த்து இன்னும் ஒருவர் பொறாமைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஒருவர் வாழ்வதை பார்த்து மற்றொருவர் என்னைக்கு ஆனந்தப்படுகிறாரோ அன்னைக்கு தான் இந்த உலகத்திலே ஒற்றுமை என்பது வருமா? அப்போ இந்த மண் உலகிலே ஆண்டவன் மனிதர்களை படைத்து சிவனுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க. நாமலை பெற்று எடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த பேச்சு அம்மா பிரம்மசக்தி, இந்த அம்மாளுடைய வடிவத்திலே சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க. நாமலை 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். தாய்மார்கள் எல்லாமே பெண்களை வந்து எப்போதும் சாதாரணமா நினைக்க கூடாது. பெண்கள் எல்லாம் எப்போதுமே சக்தியினுடைய அவதாரம். அதனால இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் படைத்ததொரு மனுக்களுக்கெல்லாம் ஆண்டவன் 6 அறிவை கொடுத்தார், 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் ஆண்டவன் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை. என்ன ஆசை எல்லாம்? 3 ஆசைனா என்ன ஆசை தெரியுமா? என்ன ஆசையா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 ஆசைகளையுமே முக்கண்ண நாமனுக்கு கொடுத்து என்சான் உடம்பை கொடுத்தார். ஒரே ஒரு சான் மட்டும் இந்த வயத்தை கொடுத்திருக்காரு. வயரமத்தான் குறைஞ்சிட்டாரு. இந்த வயத்தை கொடுத்ததுதான் பெரிய தப்பு. எனக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். 8 சான் வயிறு கொடுத்திருந்தாருன்னு சொன்னா இன்னும் ஒரு 10 தோசையை சாப்பிட்டுருப்பேன். 8 சான் வயத்தை கொடுத்திருந்தா இன்னும் 10 தோசையை சாப்பிட்டுருப்பியா? ஒரு சான் கொடுக்க போயிட்டானே ஒரு 6 தோசையோட நிப்பாட்டிட்டேன். அதாவது கொஞ்சம் மன வருத்தம். ஆண்டவன் ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்மளாம் உலகத்துல என்ன பாடுபடுதோ இரவன்னும் பாராம பகலன்னும் பாராம சனிக்கிழமையா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு மாவட்டம் விட்டு மாவட்டம் எந்த ஊருக்கு கூப்பிட்டாலும் நம்ம வேலைக்கு போறோம். எல்லாம் எதுக்கு? ஒரு சாப்பாட்டுக்கு தான் இந்த பாடு. அப்ப ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கே நம்மளாம் இந்த பாடுபட்டோம்னா ஆண்டவை உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? இந்த உலகமே தாங்காது. அதுக்குத்தான் மனிதர்களை இப்படித்தான் படைக்கணும்னு ஆண்டவை சரியா படைத்திருக்கிறார். ஆண்டவன் விவரமா தான் படைச்சிருக்காரு. அப்ப படைத்த உலகத்திலே மரம், செடி, கொடி, பயிர், புல் போன்ற இலை தாவரங்களோடு ஆடு, மாடு, கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு, யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம்
பட்டினி இல்லாமலே படியிழக்க வேண்டுமென்று ஆண்டவன் எவ்விதமாகவே படியிழந்து வருகின்றார். எவ்விதமாக நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியளந்தார் படியளந்தார் அவர் நாடு எங்கும் படியளந்தார் 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 ஆமையா ஓடையா அங்கே உரிய நல்லதினை எடுத்து உரிய நல்லதினை எடுத்து உலகமெல்லாம் படியளந்தார் உலகமெல்லாம் படியளந்தார் மரக்காலினை எடுத்து மரக்காலினை எடுத்து ஆனிலமும் படியளந்தார் ஆனிலமும் படியளந்தார் ஆலாக்கிதினை எடுத்து ஆலாக்கிதினை எடுத்து ஆலாக்கிதினை எடுத்து தினை எடுத்து தினை எடுத்து அவர் அகிலோம் எல்லாம் படியளந்தார் 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 அவர் அகிலோம் எல்லாம் படியளந்தார் 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 ஆமண்ணே ஓடண்ணே அது கொடுத்தாச்சு ஏற்கனவே அவரையும் இருந்த பிடா அங்கே இறை அளந்து வார அவர் படைத்த மனோ தப்பிடா பகவான் படி அளந்து வார அவரையும் இருந்த பிடா அங்கே இறை அளந்து வார அவரை படைத்த மனோ தப்பிடா பகவான் படி அளந்து வார ஆபடி அளந்து பகவானும் பார கைலாசம் வாராரே அவர கைலாசம் வாரபோது அந்த கண்ணன் தங்கை வாருவதியா அவ பகவான் எப்ப வருவார் என்று ஒரு தங்க நல்ல தாம்புல அவளை பாடிச்சால மலர் எடு அவ கெண்டி இலை ஜலம் எடு அந்த கிருபை உள்ள பகவானே பாத பூஜை முடிப்பார் பணிவிடையும் அவ கலைத்த பகவானே அவ கலை பாரி கொடுப்பார் இளைத்து வந்த ஈசனே பார்வதி இலை பாரி கொடுப்பார் அவள் அருந்துங்கள் அருந்துமே அந்த ஆதிசக்தி உபசரி சுவாமி உன்னுங்களை உண்ணுமே உன்னுங்களை உண்ணுமே அந்த உமையவளும் உபசரித்தாள் உன்னுங்களை உண்ணுமே உன்னுங்களை உண்ணுமென்று உபசரித்தாள் பார்வதி ஆமையா அருந்துங்கோ அருந்துங்கவென்ற ஆதிபராசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி தேவியானவள் ஆண்டவனுக்கு கலைத்து வருவார் என்று கலைப்பாரி கொடுத்தார் கொடுத்தாள் இளைத்து வருவார் என்று இளைப்பாரி கொடுத்து ஆமா படியிழந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த
அந்த பார்வதா தேவி தேவியானவள் அவெல்லாம் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்காரம்மா சரியில்லையா? என் வீட்டுக்காரிய பத்தி இப்ப நினைக்க கூடாது. ஏன் தாத்தா? நான் வில்லுப்பாட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. ஆச்சி சட்டாப்பையோட நிக்கான்னா அவ ஏன் அப்படி நிக்கா தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு போனேன்னு வையே, என்ன நான் கொடுத்த ரூபாய கொண்டு போய் செலவு பண்ணாம ஆச்சி கையில கொண்டு போய் கொடுக்கணும். மொத்தமா கொடுக்கணும். நீ ஆச்சி கையில கொடுத்த உடனே என்ன செய்வா? ஆச்சி ரூபாய வாங்குவா. கையில வச்சிருக்கா பாரு சட்டாப்பைய கொண்டு நல்ல உனக்கு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. ரூபாய கொடுத்தேனா மொத்தமா கொடுத்தோம்னா ரூபாய மட்டும் கொடுக்கலன்னு வையே, சட்டாப்பைய திருப்பி அடுப்புல காய வச்சு செவட்ல 2 பூசையை கொடுப்பா. அப்படித்தான் எங்க வீட்டுல நடக்கும். அதுக்கு தான் இந்த சட்டாப்பை. இந்த சட்டாப்பைய பார்த்த உடனே நீ கொடுக்க ரூபாயை கொண்டு மொத்தமா கையில கொடுத்துருவேன். சரி, கையில கொடுத்த உடனே ரூபாய் வாங்கிட்டு லேசா பல்ல காட்டுவாளா? ஆமா. நீ சாப்பாடை சாப்பிடும் போது உனக்கு எப்படி இருக்கு? சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. அவங்கள சொல்ல குறை கிடையாது. ஆனா பிறந்த ஆம்பளை வந்து ஆடி ஓடி வேலை பார்த்து பெண்ணாக பிறந்த கையில கொண்டு கட்டிய மனைவி கையில இருந்து ரூபாய் கொடுத்தாதான் அவ வரவு செலவு பாப்பா. அதை விட்டு நம்ம 500 ரூபாய்க்கு வேலை பார்த்தோம்னா சரி 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போனா பாவம் அவ என்ன செய்வா? மணலிய தும்பா. கட்டிய கணவன் வந்து மனைவிக்கு குழந்தைகளுக்காக பாடுபட்டு கொடுத்தா அந்த அம்மா பாடுபட்டதை உங்களுக்கு பழுது பார்த்து சாப்பாடு பொங்கி வைப்பா. நீ பாடுபட்டேன்னா அவ உனக்கு ஏற்பாடு பண்ணுவா. சாப்பாடு ஏற்பாடு பண்ணுவா. இல்லேன்னு வச்சுக்க நீங்க எல்லாரும் பட்னியா தான் இருக்கணும். பெண்ணா பிறந்தா நமக்கு வாக்கப்பட்டு வரக்கூடிய பொம்பளை வந்து நல்ல சாப்பிடணும், போன இடத்துல நல்ல சந்தோஷமா இருக்கணும், சரி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு தான் வருவா. நீ கோட்டை அடிச்சு குப்புறப்படுத்துச்சுன்னா பாவம் அவ என்ன செய்வா? கோட்டை அடிச்சு குப்புறப்படுத்தா இவர் கல்யாணமே முடிக்க கூடாது. பாத்துக்கோ, மனுஷன் கல்யாணம் முடிக்காம இருக்க வேண்டியதானே? கல்யாணம் முடிக்காம ஒரு குப்புறப்படுத்தாலும் சரி யாரும் கேட்க மாட்டாங்க. கல்லாக்கப்படுத்தாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா அப்படி இல்ல, இன்னைக்கு உலகத்துல அப்படி இல்ல. பார்வதி பகவானுக்கு வந்து பாத பூஜை முடித்தால் பணிவிடைகள் செய்தாள். அப்படி இறைவனாகிய சிவபெருமானுக்கு பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தாள். கலைப்பாரி இளைப்பாரி கைலாசத்திலே குலவிருந்து வருகிறார்கள். மறுநாள் பொழுது விடிந்த உடனே ஆண்டவன் மறுபடியும் உலகமெல்லாம் படி இழக்கவே பயண வைத்தார். ஆண்டவன் பகவானுக்கு என்னைக்குமே அதான வேலை. பகவானுக்கு படி இழக்கக்கூடிய வேலை தானே. அப்ப இந்த ஆண்டவன் மறுபடியும் படி இழக்க பயணமான உடனே சரி பார்வதி சிவபெருமானை பார்த்தாள். ஆண்டவனுக்கு என்னைக்குமே நம்மதான படியரிசி எடுத்து கொடுக்கும். இவரும் படி அளந்து விட்டு கைலாசத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். ஆனா வரும்போது ஒரு அரிசி கூட மிச்சம் இல்லாம தானே இந்த ஆண்டவன் படி இழக்கார். அப்படி என்ன இந்த ஆண்டவன் படி இழந்திருக்க முடியும்? ஒருவேளை இவர் படி இழந்துட்டு வாராரா, இல்லை படைத்தவனுக்களை எல்லாம் பட்டினி போட்டு தான் வாராரா? பகவான் பட்னியா போட்டா அந்த பாவம் எல்லாம் யாரை சேரும்? அந்த பாவம் எல்லாம் யாரை சேரும்? நம்மள தானே சேரும். ஏன்னா நம்ம கையால தானே படியரிசி எடுத்து கொடுக்கிறோம். அதனால இவரோடு சென்று இவர் படியளப்பை இன்னைக்கு நாமல் பார்த்து வர வேண்டும். என்ற ஆதிபராசக்தி சத்தியானவள் ஆண்டவன் சிவபெருமானை அழைத்து ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே படியளப்பை
இன்றைக்கு நீ திடீர்னு என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாயே. சொல்லுகிறாயே பார்வதி. படியளக்கும் இடத்திற்கு உன்னை அழைத்து செல்வதனால எந்த குறையும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. அப்ப என்ன கூட்டிட்டு போங்க. உன்னை கூட்டிட்டு போனா நான் ஆண்டவன் உலகத்தை ஒரு விதமாக படைத்தாலும் உலக மக்களை எல்லாம் நாம் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. பல விதம் என்றால் எப்படி பகவானே? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாகவே படைத்திருப்பேன். குருடா படைத்திருப்பேன். குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையை இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு கூட உப்பில்லாத கூழ் இருக்காது. அவங்களுக்கு நான் ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டனா எம்பிட்டு? 21. அடேப்பா 21 பிள்ளை. அந்த காலம் வந்து இப்ப இருக்க மாதிரி 1 2 எல்லாம் கிடையாது. அப்ப கிடையாது. 5 6 8 10 15 20 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்களாம். பெற்று எடுத்தார்கள். 21 பெண் குழந்தைனா ஏன் தெரியுமா? எதுக்கு? இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா? அடுத்து ஆம்பளை பிள்ளை இருக்காதா? இதுக்கு அடுத்தானது ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்காதா? அப்படின்னு எதிர்பார்த்து 21 பிள்ளை வரைக்கும் பெற்று எடுத்தாங்க. அந்த காலம் அப்படி பெற்று எடுத்திருக்காங்க. சரிதானே? இந்த மாதிரி அப்ப வந்து ஆஸ்பத்திரி கிடையாது, இந்த மாதிரி வந்து மருத்துவம் கிடையாது, குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. ஆண்டவன் கொடுக்காமன்னு அதை கட்டுப்படுத்த தெரியாம 24 பிள்ளை 25 பிள்ளை பெற்றிருக்காங்க. ஆனா இப்பவும் அப்படி குழந்தை பெற்று எடுப்பாங்க. ஆனா இப்ப கட்டுப்பாடு ஏகப்பட்டு வந்துட்டு அது ஒரு பக்கம் இருந்தாலும் 25 பிள்ளை 23 பிள்ளை பெற்று வளர்க்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரத்துக்கும் இருக்கக்கூடிய விலைக்கு ஒரு பிள்ளையை வளர்த்து ஆளாக்குவதே பெரிய காரியம், பெரிய கஷ்டம். அதனால இந்த ஆண்டவனாகிய பகவான் நான் உலகத்திலே இப்படியெல்லாம் பலவிதமாகவே படைத்திருப்பேன். நீ பெண்ணாக பிறந்தவள், ஏழை மனம் கொண்டவள். கூட வந்தேன்னு வையே, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, ஐயா ஏன் இப்படி இருக்காரு அப்படின்னு வாய வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். கேள்விக்கு மேல கேள்வி கேட்ப. அதனால நீ கைலாசத்திலே அமர்ந்திரு பார்வதி, நான் ஆண்டவன் போய் படியிழந்து விட்டு திரும்பி வாரேன் என்று பார்வதியை அமர வைத்து விட்டு பார் உலகம் எல்லாம் பகவான் படி இழக்கவே பயணமானார். அப்பந்தான் இந்த பார்வதாதேவி மனசிலே நினைக்கிறார், இப்ப ஏற்பட்ட ஆண்டவனை நாமல் சும்மா விடக் கூடாது, இவர் படி இழப்பையே பரிசோதித்து பார்க்க வேணுமே என்று அவள் யாரை வரவழைத்தார்? விஸ்வகர்மாவ வரவழைத்தார். அந்த விமலன் தேவி பார்வதி, எப்பா என் மகனை விஸ்வகர்மா, நீ என்னுடைய வார்த்தை அப்பா, நீ சித்திராமாய் சப்பு செய்து மகனை சிறப்புடனே கொண்டு வாப்பா. அவருக்கு தெரியாமல் ஏதாவது 2 உயிரை பிடிச்சு இந்த சிமுளுக்குள்ள நம்ம அடைக்கணும். அந்த சிமுளுக்குள்ள அடைக்கணும். சிவனுக்கு தெரியாமல் இந்த சிமுளுக்குள்ள அடைக்கணுமானா நம்ம எந்த உயிரை பிடித்து அடைக்கலாம்? சிமுளுக்குள்ள அடைக்கணும்னா 2 யானையை பிடிச்சு அடைப்போமா? சின்ன சிமுளுக்குள்ள ஆனையை பிடிச்சு அடைக்க முடியுமா ஐயா? அப்ப சின்ன சிமுளா அப்ப பூனையை பிடிச்சு அடைப்போமா? பூனையும் அடைக்க முடியாது. அடைக்க முடியாது. இல்ல. சிறிய
சிமிழ் இருப்பது வந்து ஒரு எலுமிச்சங்கனியினுடைய வடிவந்தான். அந்த சைஸ்ல இருக்கு. அதுக்குள்ள ஆனையும் போகாது பூனையும் போகாது, சின்ன எலி கூட போகாது. எலி கூட போகாது. அப்ப இந்த சிறிய சிமிழுக்குள்ளே எதை பிடித்து அடைக்கலாம் என்று ஈஸ்வரியானவள் பார்க்கும்போது அந்த பார்வதி எதை பிடித்து அடைக்கிறாள் தெரியுமா? அவ அக்கம் பக்கம் பாப்பாள், அக்கம் பக்கம் பாப்பாள். ஆதி சக்தி பார்வதி அவள் சிறு உயிராசி தெரும்பு, சிறு உயிராசி தெரும்பு. பார்வதி சிமிழுக்குள்ள பிடித்து அடைத்தாள். பார்வதி சிமிழுக்குள்ள பிடித்து அடைத்தாள். அவள் சிறு உயிராசி தெரும்பு, சிமிழுக்குள்ளே பிடித்து அடைத்தாள். திருக்கோடாலி பூட்டும் போட்டாள், சீனி பூட்டி முந்தானையில் முடியுமா, எக்கடில சொருகுவாள். அவள் எப்போ சிவா வருவாரு வருவாரென்று எதிர்பார்த்து இருப்பாள். பார்வதி எதிர்பார்த்து இருப்பாள். ஆணெரும்பையும் பெண்ணெரும்பையும் பிடித்தடைத்த பார்வதி பார்வதியானவள் சிவனுக்குள்ள போட்டா திருக்கோளாலை பூட்டு போட்டு பூட்டி அத முண்டியில முடிஞ்சா பார்வதி இடுப்புல சொருகுனா. வரட்டு இன்னைக்கு இந்த ஆண்டவன் சிவனுக்கு தெரியாம சிவனுக்குள்ள பிடிச்சு இடுப்புல சொருகி வச்சிருக்கமே இந்த உயிருக்கு இவர் எப்படி படியளக்கான்னு இன்னைக்கு பாப்போம். அப்படின்னு பார்வதி சிவபெருமான் வரக்கூடிய வழியிலே நீட்டிய கால் மடக்காமல் கவிழ்ந்த தலை நிமிராமல் உலைந்த கூந்தலை அள்ளி முடியாமல் அவள் கண்ணீரும் கவலையுமாயிருக்கிறாள் கண்ணந்தங்கை பார்வதி. என்னைக்குமே ஆண்டவை படியிழந்து வரப்போ பார்வதி இறைவன் வரும்போது சிரிச்ச முகம் சீதேவியா நிற்பா. ஆனா அன்னைக்கு பார்வதி சிரிக்கல, ஏறிட்டு பார்க்கல, எதிர்த்து முழிக்கல, என்னன்னு கேட்கல. ஆண்டவே படியிழந்து பார்வதி வருவா வருவான்னு பார்த்தா இறைவன் எதிர்பார்த்த பார்வதி வரவில்லை. உடனே கைலைக்குள் வந்து பார்க்கும்போது பார்வதி மௌனமும் கவலையுமாகவே இருப்பதை கண்டு ஐயோ இப்பேற்பட்ட பார்வதி என்னாலும் இல்லாமல் இன்னைக்கு இப்படி ஒரு மௌனமாயிருக்காளே, இவளுக்கு என்ன ஆச்சு என்று பார்வதியவே அழைத்த ஆண்டவன் அவர் என்ன கேட்கிறார் தெரியுமா? ஒருவேளை அந்த சின்ன தேரத்தவாக்கா திடீர்னு பெரிய பாறையில உள்ள போகும்போது செத்து போச்சுன்னா மாட்டிக்கிட்டுதான் என்ன செய்ய முடியும்? வெளியே வர முடியாது. அதையும் கூட நாங்க காப்பாத்தி இருக்கோம்னா இது இந்த ஆண்டவனுடைய செயல். உயிரோட இருக்குன்னு சொன்னா என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? தண்ணிய வச்சு உயிரோட இருக்கு. தண்ணி மாத்திரம் இல்லனா உயிரோட இருக்காது. அப்போ ஒரு பெரிய பாறைக்குள்ள சின்ன தேரத்தவாக்கா அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பவதியாகும் காலத்திலே 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் வந்தல்லுங்க. 5 மாதம்னு சொன்னா அந்த அம்மா அரவயிறு பூரணம். அவளே நிக்கச்சடைச்சு இருக்கச்சடைச்சு இருக்கும்போது அவ வயத்துக்குள்ள 10வது மாதத்திலே ஒரு பாலகன் வந்து பிறக்கிறானேயானா அப்படின்னா அது யாருடைய செயல்? அது இந்த இறைவனுடைய செயல். ஒரு கோழியானது முட்டையிட்டு 21 நாள் அடைகாத்து 22ஆம் நாளையிலே கோழி முட்டையிலிருந்து ஒரு கோழி குஞ்சு வருதுன்னா அது யாருடைய மகிமை? அது இந்த இறைவனுடைய செயல். அப்படி இருக்கும் போது ஆண்டவன் மீது நீ ஏன் சந்தேகப்பட்ட பார்வதி? இறைவா நீங்க உலகமெல்லாம் படி அளந்தேன் என்று சொன்னாலும் இன்னைக்கு ஒரு ரோட்ல பாருங்க சில பேரு சோறு கஞ்சியோ கஞ்சின்னு சொக்கி தெரியுதாங்க. அவங்க எல்லாம் ஏன் அப்படி அலைதாங்க? ஏய் பார்வதி எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையோ என்னை தலை வணங்கவில்லையோ அவர்களுக்கு நான் ஆண்டவன் ஒருபோதும் படி அளப்பது இல்லை. சிவன் சித்தன் இல்லாதவன் அவன் சுத்தப்பட்டினை அம்மா.
பட்டினி அம்மா. முதலாவது எந்த மனிதனா இருந்தாலும் சாப்பாட முதல்ல மதிக்க கத்துக்கிடணும். கட்டிய மனைவி வந்து கஷ்டப்பட்டு சோத்த பொங்கி குழம்ப வச்சு சரி நம்ம வீட்டுக்காரர் புளி குழம்புனா விரும்பி சாப்பிடுவாரு அப்படின்னு அந்த காயை பார்த்து பார்த்து நறுக்கி சரி பக்குவமா குழம்பு வச்சு புருஷன் வந்த உடனே ஒரு தட்டுல போட்டு நிறைய போட்டு அந்த வச்ச புளி குழம்ப ஊத்தி கொண்டாந்து முன்னாடி கொண்டாந்து வைக்கான்னா என்ன செய்யணும்? அவர் அந்த சோத்தை 2 கையும் கும்பிடு போட்டு அந்த மனுஷன் சாப்பாட்டை சாப்பிடணும். அதை விட்டுட்டு நீ என்ன குழம்பு வச்சிருக்க? குழம்பு மோர மாதிரி இருக்கு. அப்பவே தெரிஞ்சுக்கிடலாம் நம்ம முகரை பிடிக்கல போலுக்கு. ஆமா அப்படி சோத்தத்துக்கு தூர வீசினாமன்னா அவனுக்கு 2வது சோறு கிடைக்குமா? அவனுக்கு கொலைக்கு கஞ்சி கிடைக்காது. அப்ப சோத்தை மதிக்கணும், அன்னத்தை மதிக்கணும். கஞ்சி கிடைக்காது, நல்ல புரோட்டாவா கடையில் போய் தும்பான். ஆமா மதிச்சாதான் அன்னம் கிடைக்கும். அப்ப அன்னத்தை மதிக்காதவனுக்கு வந்து சாப்பாடு கிடைக்காது. அதாவது அன்னத்தை மதிக்க வேண்டுமானால் வள்ளுவரை பார்த்து தான் தெரிந்து கொள்ளணுமா? அவரை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த வள்ளுவரும் வாசகை போல் வாழ்கிறார்கள் அப்படின்னு ஒரு தத்துவம் சொல்லுவாங்க பாருங்க. சொல்லுவாங்க. அந்த வள்ளுவரும் வாசகையும் அந்த தத்துவத்துக்கு இணங்க இருப்பார்களா? எப்படி என்ன? இந்த வள்ளுவர் வந்து தினந்தோறும் சாப்பிடும் போது இலைய போட்டு இந்த வாசகை அம்மா அவருக்கு சாப்பாடை எடுத்து பழுமாறுனா அப்படின்னா அந்த வள்ளுவராகப்பட்டவர் அந்த இலையில எல்லா சாப்பாட்டுக்கும் பக்கத்துல ஒரு சின்னதா ஒரு குண்டு ஊசியும் அது போக ஒரு டம்ளரும் தண்ணியும் தினமும் வைக்க சொல்லுவாரா. அப்ப இப்படியே இந்த வாசகி அம்மா முதலாவது இலைய போடுவாள், தண்ணியை தெளிப்பா, உப்ப வைப்பா, சாப்பாடு போடுவா, கூட்டுக்கறி குழம்பு வைப்பா, கடைசியில இந்த குண்டு ஊசியை வச்சு பக்கத்திலே ஒரு டம்ளர்ல தண்ணி வைப்பாளாம். அப்போ சரி இந்த வள்ளுவராகப்பட்டவர் அநேக காலமா இப்படித்தான் சாப்பிட்டு இருக்காரு தினந்தோறும். ஒரு காலத்துல இந்த வாசகி அம்மாளுக்கு ஒரு சந்தேகமாகி விட்டது. என்ன சந்தேகமாகி போச்சு? சுவாமி நானும் தினந்தோறும் உங்களுக்கு சாப்பாடு வைத்துக் கொண்டிருக்கிறேன், வைக்கும் போது பக்கத்துல இந்த குண்டு ஊசியை வைத்து ஒரு டம்ளர்ல தண்ணியை நீங்க வைக்க சொல்லுகிறீங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த குண்டு ஊசியவும் நீங்க தொட்டு பார்க்கல, இந்த ஒரு டம்ளர் தண்ணியவும் நீங்க தொட்டு பார்க்கலையே, இது ரெண்டுக்குமே வேலை இல்லையே, பிறகு ஏன் நான் இலையில வைக்கணும், எதுக்காக வைக்க சொன்னீங்க அப்படின்னு கேட்ட உடனே அப்பந்தான் அன்னைக்கு வள்ளுவர் சொன்னாரா, அம்மா வாசுகி இலை விரைத்து நாம சாப்பிடுகிறோம் அப்படின்னு சொன்னா கையால எனக்கு எடுத்து பழுமாறுவ, நீ வச்சதுக்கு பிறகு நானும் வயிறு பசியோடு ஆவலாக எடுத்து சாப்பிடுவேன். ஒருவேளை நீ வைக்கும் போதோ இல்லை நான் சாப்பிடும் போது ஒரு பருக்க 2 பருக்க கீழே விழுந்துச்சுன்னா அந்த சாதத்தை இந்த குண்டு ஊசியால குத்தி அத தண்ணியில கழுகி அதை சாப்பிடணும்னு சொல்லித்தான் இந்த குண்டு ஊசியை உன்னை வைக்க சொன்னேன். அப்ப இதுவரைக்கும் ஏன் வேலை இல்ல? அந்த அம்மாவும் சாப்பாடு வைக்கும் போது ஒரு பருக்க கீழே சிந்தல, வள்ளுவர் சாப்பிடும் போது ஒரு பருக்க அரிசி சாதம் கீழே விழலையா? அப்ப எந்த அளவுக்கு அன்னத்துக்கு மதிப்பு கொடுத்திருப்பார். வீட்டுல போய் என்ன சோறு போய் இலைய எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வருவா, எடுத்துட்டு வந்து தண்ணிய கொதி வைப்பா, ஒரு ஊசி கொண்டு வாயான்னு சொன்னா கேப்பா என்ன ஊசி வந்து தொண்டையில குத்தவா, எதுக்கு ஊசி எதுக்கு உனக்கு அப்படின்னு கேப்பா. அவன் நறுக்குன்னு கேப்பா, அவன் சோறு வைப்பா, ஒரு ஆப்பையில எடுப்பா, அரை ஆப்ப சோறு அங்க விழுந்துரும், அள்ளி அள்ளி தின்னும், அத தின்னும். என்ன சிந்திடுச்சு நான் நேட்டும் நான் வைக்கும் போது நீர் ஏன் கை தட்டி கீழே விழுந்ததை சாப்பிட்டா செத்தா போவேன். இந்த மனுஷன் சாப்பிடும் போதாவது ஒழுங்கா சாப்பிட வேண்டாம். ஆமா இந்த மொழிக்கு இங்க சாப்பாடு வரக்கூடாது. நைவன் தெரியுமா இந்த குண்டோதர மாதிரி 5 விரலையும் போட்டு அலப்பிக்கிட்டு உருட்டுவான், பாதி சோறு கீழே பாதி சோறு மேல. ஏமா ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா சாப்பிடுவான். ஆமா அரக்கம் வயிற்றுக்குள்ள போன பிறகு அரக்கம் சேட்டை பண்ணத்தானே செய்வான். அரக்கம் அடிச்சாலும் சரி அடிக்காட்டாலும் சரி சோறு சிந்தத்தான் செய்யும். ஆமா சிந்தத்தான் செய்யும், சிந்தாமலும் சாப்பிடுவாங்க. சிந்தாம சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் அப்படி சாப்பிட மாட்டாங்க. ஆமா சரி அப்படி இருக்கும்போது அதனால அம்மா பார்வதி எவன் ஒருவன் அன்னத்தை மதிக்கவில்லையோ அவர்களுக்கு நான் ஆண்டவன் ஒருபோதும் படி இழப்பது கிடையாது. அதனால அம்மா பார்வதி என் மீது நீ எப்போதும் சந்தேகப்பட வேண்டாம். என் மீது சந்தேகம் வந்தாலும் என் படி இழப்பு மீது உனக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னு ஆண்டவன் சொன்ன உடனே அப்பந்தான் பார்வதி பார்த்தாள், ஆண்டவா பரம்பொருளே நீங்க எல்லா உயிருக்கும் படி இழந்து வந்தாலும் உங்களுக்கு தெரியாமல் 2 உயிர் என்னிடத்திலே பட்டினியா இருக்கு. ஏழை அம்மா